அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பார்க்குற வியூவர்ஸ் ஆகட்டும், அதே மாரி நம்ம சேனலோட சப்ஸ்கிரைபர் ஆகட்டும், எல்லோருக்குமே வந்து இந்த இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஸோ வரப்போற ஜனவரி 3ஆம் தேதி நடக்கப்போற குரூப் 1 எக்ஸாம் ஆகட்டும், அதே மாரி இனி வரப்போற குரூப் 2, குரூப் 4 அல்லது மத்த எந்த எக்ஸாம் ஆகட்டும், ஸோ நல்லா வந்து ப்ரிப்பேர் பண்ணுங்க. ஓகேங்களா? ஸோ இந்த புது வருடத்தில நீங்க போன வருடம் எந்த மாரி இருந்தாலும் ஓகே. ஸோ இனி வரக்கூடிய ஒரு குரூப் 2னா ஒரு 6 மாசம், குரூப் 4 அப்படின்னா வந்து ஒரு 12 மாசம். ஓகேங்களா? ஸோ நல்லா கான்சன்ட்ரேட் எடுத்து படிங்க. இந்த வருடத்தில வந்து நான் கண்டிப்பா வந்து அரசு வேலை வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கண்டிப்பா வந்து படிச்சீங்க அப்படின்னா, உங்களுக்கான பலன் வந்து கண்டிப்பா வந்து காத்துட்ருக்கு. ஸோ அந்த பாசிட்டிவ் வைபோட வரப்போற குரூப் 1 எக்ஸாம்க்கு வந்து நல்லா வந்து ப்ரிப்பேர் பண்ணுங்க. எந்த ஒரு டென்ஷன் படாம ஆல்ரெடி நம்ம வந்து சொல்லியிருக்கோம். டிஎன்பிஎஸ்சி வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் குடுத்துருக்கு. போறதுக்கு முன்னாடி நல்லா வந்து ஒரு டைம் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. எல்லாம் நம்ம வந்து கரெக்ட்டா இது பண்ணியிருக்கோமா அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாரி இனி வரக்கூடிய காலங்கள வந்து ரொம்ப வேஸ்ட் பண்ணிறாதீங்க. ஓகேங்களா? ஸோ ரொம்ப பேர் வந்து குரூப் 2, குரூப் 4 மட்டும் தான் படிச்சுட்டு இருப்பீங்க. அவங்க எல்லாமே வந்து டைம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து காலத்த வந்து கடத்தாதீங்க. நீங்க எந்த அளவுக்கு இப்பவே வந்து ப்ரிப்பேர் பண்றீங்களோ, அது எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ரிவிஷன் பண்றதுக்கு வந்து ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லா வந்து இருக்கும். ஓகேங்களா? அத விட்டுட்டு இப்ப வந்து டைம் வேஸ்ட் பண்ணிட்டு, கடைசியில எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் விட்டதுக்கப்புறம் படிக்கலாம் அப்படின்ட்டு இருந்தீங்க அப்படின்னா, நீங்க வந்து பின்தங்கி போறதுக்கான வாய்ப்புகள் தான் வந்து அதிகம். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து ரொம்ப பேர் வந்து படிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. ஸோ நீங்க வந்து அவங்களுக்கு வந்து நல்லா டஃப் காம்படிஷன் குடுக்கணும் அப்படின்னா, இப்ப இருந்தே கிடைக்கிற டைம்ல படிக்க ஆரம்பிங்க. நீங்க வேலைக்கு போறீங்க அப்படின்னா, ஒண்ணும் பிரச்சனை கிடையாது. போயிட்டு வந்துட்டு ஒரு நாளைக்கு 2 டூ 3 மணி நேரம் அது படிச்சீங்கனாலே வந்து ஓரளவுக்கு போதும். ஓகேங்களா? ஸோ இதையும் வந்து புரிஞ்சு படிச்சீங்க அப்படின்னா, உடனே ஒரு இத வந்து திரும்ப திரும்ப படிக்க வேண்டியதில்ல. எக்ஸாம் அப்போ ஒரு டைம் ரிவிஷன் மட்டும் பண்ணா வந்து போதும். ஸோ அந்த இத நல்லா கவனமா வச்சுட்டு, நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்க. ஸோ இந்த வருடம் கண்டிப்பா வந்து நீங்க வந்து அரசு அதிகாரி ஆகறக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். தேங்க் யூ.